Good morning, students. JEE 2024 மேனடிசம்ல இன்னொரு 15 கொஸ்டின்ஸ் பெண்டிங் இருக்கு. இந்த 15 கொஸ்டின்ஸ்ல மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் galvanometer as ammeter, galvanometer as voltmeter இந்த ப்ராஸ்பெக்ட்ல தான் இருக்கு. அதனால நான் galvanometer அம்மீட்டரா எப்படி மாத்துறது, galvanometer வோல்ட்மீட்டரா எப்படி சேஞ்ச் பண்றதுங்கிற அந்த தியரியை ஒரு தடவை நடத்திட்டு ப்ராப்ளம்ஸ்குள்ள போறேன். தியரி ரீவைண்ட் பண்ண மாதிரி ஆயிரும், ப்ராப்ளமும் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். galvanometerக்கே ஒரு தியரி இருக்கு, அதை நான் நடத்த போறது இல்ல, அது நீ பாத்துக்கலாம். galvanometer எப்படி அம்மீட்டரா சேஞ்ச் பண்றது, galvanometer எப்படி வோல்ட்மீட்டரா சேஞ்ச் பண்றது, அந்த சினாரியோ ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். சோ galvanometer as ammeter. என்கிட்ட ஒரு galvanometer இருக்கு. நம்மளால galvanometer யூஸ் பண்ணி சம் மினிமம் கரண்ட்டை தான் மெஷர் பண்ண முடியும். அதை நான் ஐஜின்னு டினோட் பண்ணிருக்கேன். நம்ம சிலபஸ் படி இருக்கிற galvanometer மூவிங் காயில் galvanometer. அதுல சில காயில்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த காயில் ரொட்டேட் ஆகுறதுனாலதான் galvanometerல இருக்கிற நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த காயில் நல்லா ரொட்டேட் ஆகணும்னா காயில் வெயிட்லெஸ்ஸா இருக்கும். காயில் வெயிட்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியா தான் போட்டிருக்கணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியா போடுறதுனால galvanometerல நம்மளால மினிமம் கரண்ட் தான் மெஷர் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரீம் மெஷர் பண்ண முடியாது. ப்ராபபிளி நான் சூஸ் பண்ணிருக்கிற இந்த galvanometerல 1 ஆம்பியர் தான் மெஷர் பண்ணணும்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்ப மோர் தென் 1 ஆம்பியர் கொடுத்தீங்கன்னா galvanometer வந்து பஸ்ட் ஆயிடும். அப்ப என்னோட galvanometerக்கு வந்து மேக்சிமம் மெஷரபிள் கரண்ட் வந்து 1 ஆம்பியர் தான். சப்போஸ் நான் 10 ஆம்பியர் மெஷர் பண்ணலான்னு பிளான் பண்ணா 10 ஆம்பியர் உள்ள போய் பஸ்ட் ஆயிரும். இதோட டாலரன்ஸே 1 ஆம்பியர் தான். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 9 ஆம்பியரை டைவர்ட் பண்ணி விடுறதுக்கு பேரலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடணும். அத சண்ட் ரெசிஸ்டன்ஸ் எஸ்ன்னு டினோட் பண்றேன். 9 ஆம்பியருங்கிறத நான் I மைனஸ் ஐஜின்னு எழுதலாம். அதாவது 10 மைனஸ் 1 9 ஆம்பியர்னு எழுதலாம். சோ அப்ப நீங்க 9 ஆம்பியர் இதுக்குள்ள டிராவல் ஆகுற மாதிரி ஒரு எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ் எஸ் போட்டீங்க அப்படின்னா galvanometerக்குள்ள 1 ஆம்பியர் போய் galvanometerல இருக்கிற காயில் ரொட்டேட் ஆகி அதனால நீடில் டிஃப்ளெக்ட் ஆகி 1 ஆம்பியருங்கிறதா இண்டிகேட் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு வந்து galvanometer மேக்சிமம் மெஷர் பண்ற கரண்ட் 1 ஆம்பியர். நீங்க 1 ஆம்பியர் பாஸ் பண்ணீங்கன்னா நீடில் டிஃப்ளெக்ட் ஆகி மேக்சிமம் ரிசல்ட்டை 1ன்னு ஷோ பண்ணும். நாம ஸ்கேல்ல அந்த 1 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 10 போடணும். போட்டா உங்களோட 1 ஆம்பியர் galvanometer 10 ஆம்பியர் அம்மீட்டரா மாறும். இந்த ஸ்கேல் டிசைன் வந்து நாட் இம்பார்ட்டன்ட். மேக்சிமம் எவ்வளவு மெஷர் பண்ணுமோ galvanometer அந்த கரண்ட்டை மட்டும் பாஸ் பண்ணிட்டு ரிமைனிங்க டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அம்மீட்டரா மாறிடும். இதான் அம்மீட்டர் டிசைன். இதுல எஸ் வேல்யூ கண்டு கால்குலேட் பண்றது அல்டிமேட். எப்படி எஸ் வேல்யூ கால்குலேட் பண்றது? இங்க 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கு. galvanometer ரெசிஸ்டன்ஸ் நான் ஆர்ஜின்னு எடுத்துக்கிறேன். 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கு. பேரலல்ல வோல்டேஜ் சேம். வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். அப்ப ஐஜி இன்டு ஆர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஐஜி இன்டு எஸ் எழுதலாம். ஃப்ரம் திஸ் எஸ் கண்டுபிடிச்சா ஐஜி இன்டு ஆர்ஜி டிவைடட் பை ஐ மைனஸ் ஐஜின்னு வரும். இதாப்பா galvanometer அம்மீட்டருக்கான டிசைன். நம்ம ப்ராப்ளம் டீல் பண்றப்ப இந்த எஸ் இந்த ஆர்ஜி இந்த மாதிரி டைரக்ட் ரெக்குவயர்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஃபார்முலால டேட்டாவை போட்டு அப்படியே ஆன்சர் எழுதிடலாம். சம்டைம்ஸ் நம்ம டீல் பண்ற ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டிசைன் மாதிரி இருந்ததுன்னா இதே மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு ஃபார்முலா டெவலப் பண்ணி இல்ல ஃபார்முலால இருக்கிற டேட்டாவை போட்டு அப்டேட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். நீ டெவலப் பண்ணியும் போலாம், டிசைன் பண்ணியும் போலாம், அது உன்னோட சாய்ஸ் தான். நான் சில நேரங்கள்ல கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளத்துல galvanometerம் வரும், அம்மீட்டரும் வரும், வோல்ட்மீட்டரும் வரும். அப்ப நான் கொஞ்சம் டிசைன் பண்ணி போயிடுவேன். ஒரு சில ப்ராப்ளம்ல ஒன்லி அம்மீட்டர் ஒன்லி வோல்ட்மீட்டர்னு இருக்கும். அப்ப நான் டிசைன் பண்ண மாட்டேன், எண்ட் ரிசல்ட்டை யூஸ் பண்ணி போயிடுவேன். இப்ப இது டோட்டலா அம்மீட்டர். இதுல 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கு. இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் பேரலல் பண்ணா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர் கிடைச்சிரும். அதுக்கான ஃபார்முலா ஆர்ஜி இன்டு எஸ் டிவைடட் பை
ஆர்ஜி பிளஸ் எஸ். நான் கால்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஜின்னு எடுத்திருக்கேன். சில நேரங்கள்ல கேபிட்டல் ஜிங்கிற சிம்பிள் கூட கால்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்ப இன்னைக்கு இந்த ரிவிஷன்ல உங்களுக்கு என்ன பண்ணேன், ஸ்கேல் பத்தியும் பேச ஆரம்பிச்சேன். பட் நம்மளுக்கு அபிஷியலா ஸ்கேல் பத்தி எதுவும் சிலபஸ்ல இல்ல. ரெகுலர் கிளாஸ்ல ஸ்கேல் டிசைனோட தான் நான் என்ன பண்ணிருப்பேன்னா நடத்தியிருப்பேன். அந்த தாட்லயும் நீ படிக்கலாம், இல்ல ஸ்கேலை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு மாத்தணும், எப்படி மாத்தணும் மட்டும் யோசிச்சா போதும். கால்வனாமீட்டர் அம்மீட்டரா மாறினதுக்கு அப்புறம் அது மெஷரிங் எப்படி பண்ணும், கால்வனாமீட்டர் எப்படி மெஷர் பண்ணி கரெக்டான ஆன்சரை ஆஃபர் பண்ணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கேல் பத்தி யோசிச்சா எப்படி மெஷர் பண்ணும், ஃபர்தரா அம்மீட்டரா அது எப்படி வேலை செய்யணும் யோசிக்கலாம். ஸ்கேல் நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லாததுனால அந்த சைடு நம்ம யோசிச்சே ஆகணுங்கிற நெசசிட்டி கிடையாது. யோசிச்சாலும் எனக்கு ஓகே தான், யோசிக்கலைனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் இதே கால்வனாமீட்டரை நீங்க 100 ஆம்பியர் அம்மீட்டரா கன்வெர்ட் பண்ணா, அப்ப நீங்க 100 ஆம்பியர் பாஸ் பண்ணீங்கன்னா இதுல 1 போயிட்டு 99 இங்க டைவர்ட் ஆகும். அப்ப 99 டைவர்ட் ஆகுற மாதிரி அதுக்கு ஃபேவரபிளா வேற ரெசிஸ்டன்ஸ் போடணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. அப்ப நீ என்ன ரேஞ்சுக்கு அம்மீட்டரா மாத்தன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கரண்ட்டை இங்க போட்டுட்டீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கான சண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். இதான்ப்பா கால்வனாமீட்டர் அஸ் அம்மீட்டர். அடுத்து கால்வனாமீட்டர் அஸ் வோல்ட் மீட்டர். என்கிட்ட ஒரு கால்வனாமீட்டர் இருக்கு, இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஜி. இது மேக்சிமம் 1 ஆம்பியர் கரண்ட்டை தான் மெஷர் பண்ணும். இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஜியை நான் என்ன பண்றேன்னா 1 ஓம்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் சொல்ற நம்பர் லாஜிக்ஸ் எல்லாம் எதுக்குன்னா புரியறதுக்காண்டி. நம்பர் லாஜிக் இல்லாம படிச்சோம்னா ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும், நம்பர் லாஜிக்கோட படிச்சா ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மேக்சிமம் மெஷர் பண்ற கரண்ட் 1 ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம், கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ், அப்போ 1 இன்டு 1 1 வோல்ட்னு வரும். அப்ப என்னோட கால்வனாமீட்டர் மேக்சிமம் 1 வோல்ட்டா தான் மெஷர் பண்ணும். நான் திடீர்னு ஒரு 10 வோல்ட் இங்க கனெக்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? 10 வோல்ட் கனெக்ட் பண்ணிட்டேன்னா அதனால ஹை கரண்ட் டெலிவர் ஆகி கால்வனாமீட்டர் பஸ்ட் ஆயிடும். கால்வனாமீட்டரோட டாலரன்ஸ் 1 ஆம்பியர்ங்கிறதுனால நீங்க என்ன பண்ணா இந்த ஹை கரண்ட்டை லிமிட் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணி 1 ஆம்பியர் கரண்ட் போற மாதிரி மாத்தணும். ஈவன் நீங்க 10 வோல்ட் கொடுத்தாலும் இங்க 1 ஆம்பியர் தான் வரணும். அதுக்கு ஃபேவரபிளா ஒரு ரெசிஸ்டன்ஸை சீரீஸ்ல போடணும். அவ்வளவுதான். இதான் கால்வனாமீட்டர் வோல்ட் மீட்டர். இப்ப நீங்க வந்து இங்க 10 வோல்ட் கொடுத்தாலும் 1 ஆம்பியர் கரண்ட் வரணும், அதுக்கு ஃபேவரபிளா ரெசிஸ்டன்ஸ் போடணும். நீங்க 100 வோல்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு 1 ஆம்பியர் கரண்ட் தான் வரணும், அப்ப அதுக்கு ஃபேவரபிளா ரெசிஸ்டன்ஸ் மாத்தணும். அப்ப நீங்க 10 வோல்ட் கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஹை கரண்ட் போகாம 1 ஆம்பியர் கால்வனாமீட்டருக்குள்ள போய் அதனால கால்வனாமீட்டர்ல இருக்கிற காயில் ரொட்டேட் ஆகி நீடில் டிஃப்ளெக்ட் ஆகி 1 ஆம்பியர் பாஸ் பண்ணதுனால 1 ஆம்பியர்னு தான் நீடில் இண்டிகேட் பண்ணும். பாயிண்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 1 ஆம்பியர் தான் இண்டிகேட் பண்ணும். அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 10 வோல்ட்னு மாத்தி ஸ்கேலை நாம என்ன பண்ணும், அப்டேட் பண்ணும். அகைன் ஸ்கேல் லாஜிக் நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லாததுனால ஸ்கேலை பத்தி யோசிக்காம ரெஸ்ட்ரிக்டடா யோசிக்கங்க. நீங்க எவ்வளவு வோல்டேஜ் கொடுத்தாலும் இங்க 1 ஆம்பியர் தான் போடும். மோர் தென் 1 ஆம்பியர் போனா பஸ்ட் ஆயிடும். அப்ப அதுக்கு ஃபேவரபிளா ஒரு சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் போடணும். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் அல்டிமேட்டா அதை கால்குலேட் பண்ணும். ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம், ஏன்னா சர்க்கியூட் சீரிஸ்ல இருக்கு. சீரிஸ்ல கரண்டோட ஃபார்முலா வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் வி, ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் சீரிஸ்ல இருக்கிறதுனால. இதை இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்ப ஆர் சஃபிக்ஸ் ஜி பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு பி பை ஐஜின்னு வந்துடும். ஃப்ரம் திஸ் அந்த சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கண்டுபிடிச்சா வி பை ஐஜி மைனஸ் ஆர்ஜின்னு வந்துடும். இதுதான் டோட்டலா வோல்ட் மீட்டர். In voltmeter, we have two resistance, one series resistance and galvanometer resistance. Those are connected in series. அப்போ வோல்ட்மீட்டரோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஜி பிளஸ். அவ்வளவு. இப்ப இதான்ப்பா கால்வனாமீட்டர் சம்மீட்டர் அண்ட் கால்வனாமீட்டர்ஸ் வோல்ட்மீட்டருக்கான தியரி. அவ்வளவுதான். எக்ஸாம்ல நீ இதை தான் எழுதணும். கொஞ்சம் டயக்ராமுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து எழுதுனா இந்த தியரி கம்ப்ளீட் ஆயிடும். தியரி எக்ஸாம்ல இதை ஸ்ட்ரைட் கொஸ்டினா கேட்டாங்கன்னா நான் நோட்ஸ்ல ஒரு 4 பாயிண்ட் மாதிரி போட்டிருப்பேன். 4 பாயிண்ட்ஸுக்கு நீ சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து எழுதுனா, இப்ப நான் எது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை நீ ஓன் ஸ்டேட்மெண்டா எழுதிட்டா தியரி ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிடும். பட் என்சிஆர்டி எக்ஸாம்லயே நம்மளுக்கு இது தியரியா வந்து கன்சிஸ்டன்டா வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இதுல ப்ராப்ளம் என்ன ஆயிருக்குன்னா எல்லா அட்டம்ப்டும் வந்திருக்கு. இப்ப நாம ஜேஇ 2024 ரிவைஸ் பண்ணா இதுல ப்ராப்ளம் கவர் ஆகுறதுக்கு நம்மளுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். இப்ப அதை தான் பார்க்க போறோம். ப்ராப்ளம் நம்பர் 31 எடுத்துக்கங்க. A galvanometer of resistance 100 ohm
when connected in series with 400 ohm measures a voltage up to 10 volt. The value of resistance required to convert the galvanometer into ammeter to read up to 10 ampere is x into 10 power minus 2 ohm. The value of x is, முதல்ல ஒரு கால்வனோமீட்டர் இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 100 ஓம். இதோட சீரீஸ்ல ஒரு 400 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க. சீரீஸ்ல 400 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணதுனால இது 10 வோல்டேஜ் வரையும் மெஷர் பண்ணுது. இப்ப இதே கால்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ஓம். அம்மீட்டரா மாத்த போறாங்க. அந்த அம்மீட்டர்ல 10 ஆம்பியர் கரண்ட் மெஷர் பண்ணும். அதுக்கு இதோட கனெக்ட் பண்ண வேண்டிய சண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற டேட்டா வச்சு நான் கால்வனோமீட்டர் கரண்ட் ஐஜி கனெக்ட் பண்ணிடலாம். சரி, ஐஜி கால்குலேட் பண்ணிடலாம். ஐஜி எப்படி கால்குலேட் பண்றது? சர்க்கியூட் சீரீஸ்ல கரண்டோட ஃபார்முலா வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் 10 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் 100 பிளஸ் 400 500 வரும். சால்வ் பண்ணா 1/50. 1/50ங்கிறது 0.02 ஆம்பியர். அப்ப நாம யூஸ் பண்ற கால்வனோமீட்டர் டாலரேட் பண்ற மேக்ஸிமம் கரண்ட் 0.02 ஆம்பியர் தான். நீங்க இப்ப 10 ஆம்பியர் கொடுக்குறீங்க, 10 ஆம்பியர் உள்ள போயிருச்சுன்னா இது பஸ்ட் ஆயிரும். இதோட டாலரன்ஸ் வந்து 0.02 ஆம்பியர் தான். அது போக ரிமைனிங் 9.98 ஆம்பியர் டைவர்ட் ஆகணும். டைவர்ட் ஆகுறதுக்கு ஒரு பேரலல் ரெசிஸ்டன்ஸ் போடணும், அது சண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடணும். சண்ட்னாலும் பேரலல்னாலும் ஒண்ணுதான். இந்த எஸ் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ண சொல்லிடுறோம். இப்ப இது ரெண்டும் பேரலா இருக்கு. பேரலல்ல வோல்டேஜ் சேம். வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். அப்ப 0.02 இன்டு 100 இஸ் ஈக்குவல் டு 9.98 இன்டு எஸ். இப்ப இதை சால்வ் பண்ணி எஸ் கண்டுபிடிச்சா எனக்கு எவ்வளவு வரும்னா 2 டிவைடட் பை 9.98 வரும். கொஸ்டின்ல இந்த எஸ்க்கு பதில் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் இன்டு 10 பவர் மைனஸ் 2ன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 9.98. 10 பவர் மைனஸ் 2 அங்கிட்டு போயிருச்சுன்னா 10 பவர் பிளஸ் 2 ஆயிரும். அப்ப எக்ஸ் வில் பிகம் 200 divided by 9.98. 9.98 approximately equal to 10 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 200 by 10 னா 20 ன்னு வந்துரும். இதுதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. இப்ப நான் பேரலல்ல வோல்டேஜ் சேம்னு இந்த லாஜிக் ஃபாலோ பண்ணிருக்கல, நீங்க இப்படியும் பண்ணலாம், இல்ல இந்த ஃபார்முலால டேட்டா போட்டு இந்த ஆன்சர் எடுக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம அப்படிதானே டெரைவ் பண்ணிருக்கோம். டெரைவ் பண்ண ஸ்டைல்லே போயிட்டு நீ ஆன்சர் எடுத்துக்கலாம், இல்ல டெரைவ் பண்ண எண்ட் ரிசல்ட்டை வச்சு நீ ஆன்சர் எடுத்துக்கலாம். என்னைய பொறுத்தவரை ரெண்டுக்குமே ரெடியா இருக்கு. அதான் நல்லது. எல்லா டைமும் அந்த எண்ட் ரிசல்ட் வேலை செஞ்சிரும்னு சொல்ல முடியாது. அதனால எண்ட் ரிசல்ட்டை நீ மனப்பாடம் பண்ணிட்டா டிசைனை மறந்துடுவ. டிசைன் பண்ணி எண்ட் ரிசல்ட்டை டெவலப் பண்ற அந்த ப்ரொசீஜரோட போனா நல்லா இருக்கும். உனக்கு கன்ஃபியூசன் ஆகாது. யூ கேன் கோ வித் எனி ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி உனக்கே அது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இமீடியட்டா என்ன ஆகும்னா ஐடியா கிடைக்கும். அதுதான் நல்லது. நானும் உனக்கு ரெகுலர் கிளாஸ்லயும் அப்படிதான் பண்ணிருக்கேன். தேவைப்பட்டா டிசைனோட தான் போயிருக்கு. டைரக்டா எஸ் கண்டுபிடி, டைரக்டா இந்த ஆர் கண்டுபிடின்னு சொல்றாங்க, வேற எதுவுமே சொல்லல. டேட்டாஸ்லாம் ரெடிமேடா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா எண்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். 31 ஓவர் டிக் பண்ணிருங்க. 32 எடு. A galvanometer has a coil resistance 200 ohm with a full scale deflection of 20 microampere. The value of resistance to be added to use it as an ammeter of range 0 to 20 milliampere is. ஒரு கால்வனோமீட்டரை அம்மீட்டரா மாத்தணும். அதுல நம்ம சேர்க்க வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. கால்வனோமீட்டரை அம்மீட்டரா மாத்தணும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை நீங்க பேரலா கனெக்ட் பண்ணும், விச் இஸ் சண்ட் ரெசிஸ்டன்ஸ் எஸ். அதை கால்குலேட் பண்றதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. இந்த எஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு ரெடிமேட் கொஸ்டின். அப்ப எண்ட் ரிசல்ட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். கால்வனோமீட்டரோட மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 மைக்ரோஆம்பியர். கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் இவங்க காயில் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற கால்வனோமீட்டர்ல காயில் தான் இருக்கும். அதனாலதான் மூவிங் காயில் கால்வனோமீட்டர்னு சொல்றாங்க. அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 200 ஓம். மேக்சிமம் எவ்வளவு கரண்ட் மெஷர் பண்ணணும் சொல்லியிருக்காங்கன்னா 20 மில்லி ஆம்பியர். மைனஸ் கால்வனோமீட்டர் கரண்ட் வந்து 20 மைக்ரோ ஆம்பியர்.
இப்ப நீங்க பொறுமையா சால்வ் பண்ணும். இதை வந்து 10⁻⁻6க்கு மாத்திட்டீங்கன்னா காமனா எடுத்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதுதான் க்ளூ. அப்ப நீங்க இந்த 10⁻⁻6 என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணலாம். அதனால அந்த மாதிரி இதை 10⁻⁻6 மாத்துறீங்கன்னா 20,000 ஒண்ணு. அப்ப அதுக்கப்புறம் நீ ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அது நீ பாத்துக்கோ. சிம்பிளிபிகேஷன் உன்னோட ரிஸ்க். 33 எடுங்க. இந்த மாதிரி டைரக்ட் ப்ராப்ளம் இப்ப பாருங்களேன், ஜேஇ மாதிரியான ஒரு எக்ஸாம்ல இந்த மாதிரி டைரக்ட் ப்ராப்ளமும் வருது, கொஞ்சம் திங்கபிள் ப்ராப்ளமும் வருது. கால்னாமீட்டர் அம்மீட்டர் டிசைன்ல வந்து கால்னாமீட்டர் வோல்ட்மீட்டர் டிசைன்ல வந்து பயங்கர திங்கபிளா நான் பெருசா இதுவரையும் பார்த்தது இல்லை. நம்ம இதோட இன்னும் கஷ்டமான ப்ராப்ளம்லாம் நம்ம ரெகுலர் நோட்ஸ்ல பண்ணிருப்போம். போர்டுல வந்து அடிக்கடி என்ன ஆயிருக்குன்னா கஷ்டமானது கேட்டிருக்காங்க, நம்பர்ஸ் கொடுக்காம சிம்பிள்ஸா கொடுத்து ரிலேட் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம நோட்ஸ்லயே கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 18 ப்ராப்ளம் கால்னாமீட்டர் சம்மீட்டர் கால்னாமீட்டர் வோல்ட்மீட்டர்ல இருக்கும். அது நீங்க பார்த்தாவே போதும், இந்த ஜேஇ ப்ராப்ளம் எல்லாமே நீங்க என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா பண்ணிடலாம். அடுத்து 33. A galvanometer has a resistance of 50 ohm and it allows maximum current of 5 milliampere. It can be converted into voltmeter to measure up to 100 volt by connecting in series a resistor of resistance கேட்டிருக்காங்க. ஒரு கால்வனோமீட்டரை வோல்ட்மீட்டரா மாத்துறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணோம், அதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க எண்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணலாம். R is equal to V divided by IG minus RG. V எவ்வளவு சொல்லியிருக்காங்க, வோல்ட்மீட்டர்ல மெஷர் பண்ண வேண்டிய மேக்சிமம் வோல்டேஜ் 100. அப்புறம் மேக்சிமம் கரண்ட் ஆஃப் கால்வனோமீட்டர் 5 மில்லி ஆம்பியர். அப்புறம் கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 50 ஓம். இதையும் கேன்சல் பண்ணா 20 ஆயிரும். இது மேல போயிடுச்சு அப்படின்னா 20,000 மாறிடும். -50னா 19,950 ஓம்னு வரும். இதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு, டிக் பண்ணிடலாம். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ப்ராப்ளம். எப்பெல்லாம் ஸ்ட்ரெயிட் ப்ராப்ளம் கிடைக்குதோ அப்பெல்லாம் லக்கு தான். சல்லுன்னு ஃபார்முலால போட்டு ஆன்சர் எழுதிடலாம். ஃபார்முலா மறக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருச்சு அப்படின்னா டெரைவ் பண்ணு. அடுத்து 34. In an ammeter, 5% of main current passes through the galvanometer. If resistance of galvanometer is G, the resistance of ammeter will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அம்மீட்டர்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும், இது வந்து கால்வனோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இப்போ இங்க ஒரு ஃபுல் கரண்ட் அனுப்புறோம்னா அந்த ஃபுல் கரண்ட்னால கால்வனோமீட்டர் பஸ்ட் ஆயிரும். நம்ம பஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, கால்வனோமீட்டர் எவ்வளவு கரண்ட் டாலரேட் பண்ணுமோ அதை மட்டும் சென்ட் பண்ணிட்டு ரிமைனிங்க என்ன பண்ணா டைவர்ட் பண்ணி விடுறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை பேரலா போடணும். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்க எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்றீங்களோ, ஒரு அம்மீட்டர்ல நீங்க எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்றீங்களோ அதுல 5% கால்வனோமீட்டருக்கு போகணும். கால்வனோமீட்டர் வந்து 5% தான் டாலரேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் இங்க 100 ஆம்பியர் பாஸ் பண்ணா இங்க 5 ஆம்பியர் போகும். இதுல 5னா இதுல உங்களுக்கு என்ன ஆகும்னா 95 பர்சன்டேஜ்ல டேட்டா இருந்ததுன்னா நீங்க 100 ரெஃபரன்ஸா வச்சு எழுதினீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். இப்ப நீங்க இங்க 10 போட்டீங்கன்னா இங்க 0.5 போடணும், இங்க 9.5 போடணும். அந்த மாதிரி வேற நம்பர் எடுத்தா பிரிச்சு போடுறப்ப கொஞ்சம் யோசிச்சு பிரிச்சு போடுற மாதிரி இருக்கும். நீங்க இங்க 100 எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா போட்டுக்கலாம். இதே ஸ்டைல்ல ரெகுலர் கிளாஸ்லயே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்ப இதை வச்சு எஸ் கண்டுபிடிச்சிடலாம். பேரலா இருக்கு, பேரலல்ல வோல்டேஜ் சேம். அப்ப 5 into G is equal to S into 95. இதுல இருந்து எஸ் கண்டுபிடிச்சா என்ன ஆகுதுன்னா G divided by 19 வரும். 5 95 கேன்சல் ஆகி கீழே 19 வந்துடும். கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸுக்கு நான் RGன்னு சிம்பிள் எடுத்திருக்கேன். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜீனே சொல்லிட்டாங்க. அதனால ஜிங்கிற சிம்பிளே ஃபாலோ பண்ணிருக்கேன். இப்ப நாம கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த எஸ். பட் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ். சில நேரங்கள்ல அப்படி பண்ணிடுவாங்க. அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் டிசைன்ல அம்மீட்டரோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டரோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்பாங்க. அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. சின்ஸ் இட் இஸ் அம்மீட்டர், it have two resistance connected in parallel. அப்ப அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்குன்னா ஈக்குவலன்ட் ஃபார்முலா என்ன, R1 into R2 by R1 plus R2. அப்ப G into S divided by G plus S. G ரீடைன் பண்ற, எஸ்க்கு பதில் G divided by 19. G ரீடைன் பண்ற, எஸ்க்கு பதில் G divided by 19. மேல G squared by 19 வரும். கீழே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா 20G by 19 வரும். 19 கேன்சல், ஒரு G கேன்சல். அப்ப ஃபைனல் ஆன்சர் G by 20 வரும். நம்மள நிறைய பேர் இதுக்கு போக மாட்டோம், அவசரத்துல இதை பிக் பண்ணிடுவோம். எப்பயுமே இந்த அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் டிசைன்ல என்ன கேட்டிருக்காங்க, அந்த எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ண வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் கேட்கறாங்களா இல்ல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் கேட்கறாங்களான்னு கரெக்டா பார்த்து ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ 34 ஓவர் முடிஞ்சிருச்சு.
Next 35. A current of 200 microampere deflects the coil of moving coil galvanometer through 60 degree. The current to cause deflection through pi by radian is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சின்ன லாஜிக் பேசிஸ் கொஸ்டின் தான்ப்பா. அதாவது 200 மைக்ரோஆம்பியர் நீங்க கரண்ட் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 டிகிரி டிஃப்ளெக்ஷன் வருது. 60 டிகிரினா பை பை 3. அப்ப எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்ணா, மேபி இது ஐன்னு போட்டுக்கலாமே, இல்ல ஐ டேஷ்னு போட்டுக்கலாமே. அப்ப எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்ணா உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் பை பை 10. ஏன்னா கால்வனோமீட்டர்ல கரண்ட்டும் தீட்டாவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கால்வனோமீட்டர்ல கரண்ட்டும் தீட்டாவும் என்ன அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா. அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், இது வந்து நம்ம கால்வனோமீட்டர் மூவிங் காயில் கால்வனோமீட்டர்ல இந்த க்ளூ எடுத்திருப்போம். இந்த க்ளூவை நீங்க என்ன பண்ணா ஃபாலோ பண்ணும். இந்த க்ளூவை தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். கரண்ட் தீட்டா, கரண்ட் தீட்டா 200 மைக்ரோ ஆம்பியருக்கு பை பை 3 டிஃப்ளெக்ஷன். அப்ப எவ்வளவு கரண்ட்டுக்கு பை பை 10 கிராஸ் பண்ணுங்க. அப்ப ஐ டாஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், 200 இன்டூ பை பை 10 டிவைடட் பை 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 3 பை பை கேன்சல். இதையும் கேன்சல் பண்ணா 20 மேல போயிருச்சுன்னா 60 மைக்ரோ ஆம்பியர். அவ்வளவுதான் ஆன்சர். இது ஒரு சின்ன லாஜிக் பேசிஸ் கொஸ்டின் தான். நம்ம ரொம்ப ஓவர் திங்கிங்ல சொதப்பிடக்கூடாது. அவ்வளவுதான், டிக் பண்ணிருங்க. அடுத்து 36. The deflection in moving coil galvanometer falls from 25 divisions to 5 divisions when a shunt of 24 ohm is applied. The resistance of galvanometer will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப சண்ட்னு சொல்லிட்டாங்க. சண்ட்னா எஸ். அப்ப சண்ட் வேல்யூ எஸ் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. சண்ட் எப்ப வரும் அப்படின்னா அம்மீட்டர் கன்வர்ஷன்ல தான் வரும். அப்ப எஸ் இருக்கு, அதை வச்சு நாம என்ன பண்ணோம், ஆர்ஜி கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஃபார்முலால இருந்து ஆர்ஜி எழுதுங்க. கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டு ஐ மைனஸ் ஐஜி டிவைடட் பை ஐஜின்னு வந்துடும். கொஸ்டின்ல எஸ் வந்து 24 ஓம்னு சொல்லியிருக்காங்க. 24 எழுதிட்டேன். அப்புறம் ஐ வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 25. அப்புறம் ஐஜி எவ்வளவு அப்படின்னா 5 டிவைடட் பை ஐஜிக்கு பதில் 5. டிவிஷன்ஸும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அவங்க 25 டிவிஷன்ஸ் 5 டிவிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. டிவிஷன்ஸையும் கரண்ட்டையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரொபோர்ஷனேட் பண்ணிக்கலாம். என்னன்னா டிவிஷன்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தானே கரண்ட்டும் மிக்சர் ஆயிருக்கும். ஸோ அந்த லாஜிக்ல நீங்க தாராளமா இப்படி எழுதலாம். ஸோ சால்வ் பண்ணுங்க. அப்ப 24 இன்டூ 20 பை 5, 25 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 மல்டிப்ளை பண்ணா 96 ஓம்னு வரும். இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட்னு போட்டுக்கோங்க. இந்த கொஸ்டினை நீ ப்ரொசீட் பண்றப்ப, நீ கொஸ்டின் ரீட் பண்ணி ப்ரொசீட் பண்றப்ப திடீர்னு உனக்கு ஏதாவது டவுட் வரலாம், இதுல வரலாம். ஏன்னா ஒரு மாதிரி லாஜிக் ரிவர்ஸ் ஆன மாதிரி உனக்கு ஃபீல் ஆகலாம். அப்படி ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீ எனக்கு கம்யூனிகேட் பண்ண. சொல்யூஷன் பாக்குறப்ப கன்வின்ஸ் ஆகி போயிடுவேன். சில நேரங்கள்ல ஏதோ நான் உனக்கு ஏதோ ஒரு தப்பான ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி, ரிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஏன்னா டிவிஷன்ஸ் இருக்கு, ரிவர்ஸ் லாஜிக்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல 25 டிவிஷன்ஸ், லேட்டரா 5 டிவிஷன்ஸ் வருது, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கேன்னு ஃபீல் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நீ என்ன பண்ண, என்னை கம்யூனிகேட் பண்ண. அவ்வளவுதான். 36 ஓவர். அடுத்து 37. A galvanometer having coil resistance 10 ohm shows full scale deflection for a current of 3 milliampere. For it to measure a current of 8 ampere, the value of shunt should be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கால்வனோமீட்டரை அம்மீட்டரா மாத்தணும். கால்வனோமீட்டர்ல 3 மில்லி ஆம்பியர் தான் கரண்ட் மெஷர் பண்ணும். அதை 8 ஆம்பியர் மெஷர் பண்ற அம்மீட்டரா மாத்தணும். அதுக்கு சண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப ரெடிமேடா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஐஜி இன்டூ ஆர்ஜி டிவைடட் பை ஐ மைனஸ் ஐஜி. கொஸ்டின்ல ஐஜி 3 மில்லி ஆம்பியர்னு இருக்கு. கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 ஓம், ஐ 8 ஆம்பியர், ஐஜி 3 மில்லி ஆம்பியர். சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துடும். சால்விங் ஒன்னோட பொறுத்து. ஸோ 37 ஓவர். அடுத்து 38. 38 வந்து இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 38 வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது, ஆனா கேட்டிருக்காங்க. அதனால நான் உனக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதே கொஸ்டின் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டவுட்டா கூட என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணி டவுட் கொஸ்டின் சில பிடிஎஃப் அனுப்பிச்சல, அதுலயும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் போட்டிருக்கேன். அதுல நான் வேற சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிருப்பேன்.
நீ அந்த டவுட் கொஸ்டினை பாரு, ஸ்டெப்ஸையும் பாரு. அது ஈஸியா இருந்தா அதை ஃபாலோ பண்ணிக்கோ. இல்லைன்னா இப்ப நான் நடத்துறது இன்னும் ஈஸியா இருக்கும்னு தோணுது, இந்த ஸ்டைல் கூட நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 38 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in the experiment to determine the galvanometer resistance by half deflection method, the plot of 1 by theta versus the resistance R of the resistance box is shown in figure. The figure merit of the galvanometer is dash into 10 power minus 1 ampere per division. The source EMF 2 volt அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த half deflection மெத்தடுங்கிறது நம்மளுக்கு கிடையாது. பட் half deflection மெத்தட் மூலியமா ஒரு கிராஃப் ஒன்று வரைகிறாங்க. அந்த கிராஃபோட வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல 1 by theta இருக்கு, ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருக்கு, இன் ஓம்ல இருக்கு. கிராஃப் வந்து இந்த அப்பியரன்ஸ்ல இருக்கு. இது வந்து 1 by 2ங்கிறாங்க. ஸ்கேல் கொடுத்துருக்காங்க 1 by 2. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல 1, அப்புறம் இன்னொரு இடத்துல 2, நடுவுல வந்து 1.5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து 0, 1க்கு நேரா கட் ஆகுறது 2ன்னு வருது, 2க்கு நேரா கட் ஆகுற அமௌண்ட் வந்து 6ன்னு வருது, 1.5ல கட் ஆகுறது வந்து உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 4ன்னு வருது. ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிராஃப் ஸ்லாண்டிங்கா இருந்தா ஸ்லோப் பண்ணுங்க. ஸ்லோப்னா ஒய் ஆக்சிஸ் டேட்டா பை எக்ஸ் ஆக்சிஸ் டேட்டா. ஒய் ஆக்சிஸ் டேட்டாவுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த செக்மெண்ட் எடுங்களேன், இந்த செக்மெண்ட் எடுங்க. அப்ப அதுக்கு நேரா இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ் டேட்டா செக்மெண்ட் தான் நீங்க எடுக்கணும். அதாவது இதை நான் ஸ்லோப்பா பாக்குறேன், இந்த ஜோனை நான் ஸ்லோப்பா பாக்குறேன். ஒரு ஸ்லோப்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். சரி, சின்ன ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், ட்ரையாங்கிளோட ஒய் டேட்டா பை எக்ஸ் டேட்டான்னு எழுதணும். இதான் ஸ்லோப்போட லாஜிக் மேக்ஸ் படி. அந்த ட்ரையாங்கிள் எங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, ரூல் படி எங்க வேணாலும் பண்ணலாம். பட் இந்த கொஸ்டின்ல கிராஃப்ல அவங்களே இதை ஷோ பண்ணிருக்காங்க, அதனால நான் அதை பண்ணிக்கிறேன். நீ எப்படி பண்ணாலும் உனக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். சின்ன ட்ரையாங்கிள் பண்ணாலும் பெரிய ட்ரையாங்கிள் பண்ணாலும் எங்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். அப்படிதான் வரணும். அதுதான் வந்து ஸ்லாண்டிங் கிராஃபோட மீனிங். லீனியரா கிராஃப் இருந்து அப்படிதான் வரும். பட் நான் என்ன பண்றேன்னா அவங்க ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஸ்லோப் எடுங்கன்ட்டு. நான் அப்ப அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஒய் ஆக்சிஸ் டேட்டாங்கிறதுல 1 by 2 minus 1ன்னு இந்த டேட்டா வரும். அப்போ 1.5 minus 1ன்னு வரும். எக்ஸ் ஆக்சிஸ் டேட்டால உங்களுக்கு இது வரணும், 4ல இருந்து 2 மைனஸ் பண்ணும். 1.5 minus 1 அப்படின்னா half, 4 minus 2ங்கிறது 2. ஃபர்தரா சால்வ் பண்ணா 1 by 4ன்னு வருது. இது வந்து ஸ்லோப். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபிகர் மெரிட் கேட்டிருக்காங்க. இந்த ஃபிகர் மெரிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபிகர் மெரிட் இஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் இஎம்எஃப் இன்டு 1 by theta by r. இதான் ஃபிகர் மெரிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது கரண்ட், கரண்ட் பை தீட்டா தான் ஃபிகர் மெரிட். ஃபிகர் மெரிட்னா ஒன்றும் கிடையாது, ஒரு டிவிஷன் எவ்வளவு கரண்டா மெஷர் பண்ணுமோ அதான் ஃபிகர் மெரிட். அதனால கரண்ட் பை அந்த டிவிஷன் மெஷர் பண்ற அந்த டிவிஷன் எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகுதோ அது தீட்டா. ஸோ அதனால அந்த லாஜிக்ல இது எழுதியிருக்காங்க, V divided by R into 1 by theta. இதான் ஃபிகர் மெரிட். ஃபிகர் மெரிட்னா என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் கரண்ட் மெஷர், அமௌண்ட் ஆஃப் கரண்ட் மெஷர் பெர் டிவிஷன். அப்ப V by R போட்டா ஒரு டிவிஷன் வந்து எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த ஆங்கிள் போட்டேன். இதான் ஃபிகர் மெரிட்டோட மீனிங். அப்ப ஸ்லோப் எனக்கு டீல் பண்ணா 1 by theta by R கிடைக்குது. இந்த 1 by theta by R தான் இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு பதில் 1 by 4ன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இஎம்எஃப் வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா 2 வோல்ட்னு சொல்லிட்டாங்க. சால்வ் பண்ணா எனக்கு 0.5ன்னு வரும். 0.5ங்கிறது 5 into 10 power minus 1. கொஸ்டின்ல இந்த ஃபிகர் மெரிட் என்னவா இருக்குங்கிறாங்கன்னா டேஷ் இன்டூ 10 power minus 1ங்கிறாங்க. அப்ப டேஷ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 5க்கு ஈக்குவலா இருக்கு. இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 10 power minus 1ல எழுதணும், 10 power minus 1ல எழுதுனா எனக்கு 5ன்னு ஆன்சர். ரொம்ப டஃப் கிடையாது. இந்த ஸ்டைல் வந்து ஈஸியா இருக்கு. நான் இதுலயே இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடா ஒரு ஸ்டைல் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த டவுட் கொஸ்டின்ல ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப நான் அதை நடத்தி உனக்கு குழப்பல, நீ அதை வேணாலும் எடுத்து பாரு, உனக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை எழுதி. அவ்வளவுதான். ஃபிகர் மெரிட் வந்து நம்மளுக்கு என்ன கிடையாதுன்னா சிலபஸ்ல கிடையாதுதான். ஆனா நான் ப்ராப்ளம் நடத்துறப்ப அதை பத்தி பேசியிருக்கேன். ஃபிகர் மெரிட்னா என்னங்கிறது உனக்கு சொல்லியிருக்கேன். ஒரு கால்வனாமீட்டர்ல ஒரு 5-6 ப்ராப்ளம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளத்துல அந்த வேர்ட் வரும். வேர்ட் வரப்ப அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ 38 ஓவர். அடுத்து 39. In the given figure, an ammeter A consists of 240 ohm coil connected in parallel to 10 ohm shunt.
தி ரீடிங் ஆஃப் அம்மீட்டர் இஸ் டேஷ் மில்லி ஆம்பியர். இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட்ல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 140.4 ஓம். ஒரு பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு 24 வோல்ட். இந்த இடத்துல ஒரு அம்மீட்டர் இருக்கு. இந்த அம்மீட்டரோட ரீடிங் கேட்டிருக்காங்க. இந்த அம்மீட்டர்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கால்வனாமீட்டரும் ஒரு பேரலல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கால்வனாமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம்னு சொல்லியிருக்காங்க. சாரி, கால்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 240 ஓம்னு சொல்லியிருக்காங்க. பேரலல் ரெசிஸ்டன்ஸ் சண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் பயன்படுத்தி நீங்க அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? ஆர்ஜி இன்டு எஸ் டிவைடட் பை ஆர்ஜி பிளஸ் எஸ். ஆர்ஜி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 240, எஸ் வந்து எவ்வளவுன்னா 10. ஆர்ஜி பிளஸ் எஸ் அப்படின்னா உங்களுக்கு 215 வந்துடும். இந்த 0 கேன்சல் ஆயிரும். இதையும் கேன்சல் பண்ணா 9.6 ஓம் வரும். நார்மலா கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இந்த மாதிரி அம்மீட்டர் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த அம்மீட்டர் ஐடியல் அம்மீட்டரா இருக்கும். ஐடியல் அம்மீட்டர்ல ரெசிஸ்டன்ஸ் 0, இந்த ஆர்ஏ வந்து 0. அதனால அம்மீட்டர்ல ரெசிஸ்டன்ஸ் இல்ல அப்படின்னா அம்மீட்டர் எந்த வகையிலயும் உங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா சர்க்கியூட் கரண்டா சஃபர் பண்ணாது. அதே மாதிரி வோல்ட் மீட்டரை நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளத்துல பேரலா கனெக்ட் பண்ணுவோம். வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி. பேரலா இன்ஃபினைட் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அது சர்க்கியூட்டை பெருசா என்ன பண்ணாதுன்னா பாதிக்காது. அப்ப பொதுவா ஐடியல்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வோல்ட் மீட்டரும் அம்மீட்டரும் சர்க்கியூட்டை என்ன பண்ணாதுன்னா டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா இப்ப அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் 9.6 ஓமா இருக்கு. அப்ப இதோட வேல்யூ 9.6 ஓம், இதோட ரெசிஸ்டன்ஸ் 9.6 ஓம்னா ரெசிஸ்டன்ஸ் இருந்தா கண்டிப்பா சர்க்கியூட் என்ன ஆகும்னா சஃபர் ஆகும். சர்க்கியூட்ல கரண்ட் என்ன ஆகும்னா மாறும். இப்ப இந்த அம்மீட்டர் இல்லைன்னா வேற கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த அம்மீட்டர் இருக்கிறதுனால அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ்னால கரண்டோட அந்த அமௌண்ட் என்ன ஆகும்னா குறையும். அந்த கரண்ட் தான் நம்மளுக்கு ரீடிங்காவும் காமிக்கும். அப்ப அந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி 24, ரெசிஸ்டன்ஸ் 140.4. இதான் சர்க்கியூட்ல இருக்கிற ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ். பட் நாம கனெக்ட் பண்ண அம்மீட்டர்லயே ரெசிஸ்டன்ஸ் வரதுனால அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியதான். அப்ப 24/115 வரும். சால்வ் பண்ணி நீங்க ஆன்சர் மில்லி ஆம்பியர்ல மாத்தி எழுதணும். அவ்வளவுதான். எப்போ ஒரு அம்மீட்டர் எப்போ ஒரு வோல்ட் மீட்டர் சர்க்கியூட்ல கனெக்ட் ஆகுறப்ப அந்த அம்மீட்டர் வோல்ட் மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ல வருதோ அப்ப அது அம்மீட்டர் வோல்ட் மீட்டராவே பார்க்காது. அது ஒரு ரெசிஸ்டன்ஸா பாரு. அப்ப இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரெண்டு சீரீஸ்ல இருக்கு, கரண்ட்டை கண்டுபிடிச்சு. அவ்வளவுதான். 39 ஓவர். அடுத்து 40. A moving coil galvanometer has 100 turns and each turn has an area 2 centimeters squared. The magnetic field produced by the magnet 0.01 Tesla and the deflection in the coil is 0.05 radian when a current of 10 milliampere is passed through it. The torsional constant of the suspension wire is x into 10 power minus 5 Newton meter by radian. The value of x is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் பா. என்ன சொல்றாங்கன்னா ஒரு மூவிங் காயில் கால்வனாமீட்டர்ல 100 டர்ன்ஸ் இருக்குங்கிறாங்க. பொதுவா மூவிங் காயில் கால்வனாமீட்டரோட டிசைன் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ரம் நார்த் டு சவுத் ஜெனரேட் ஆகும். மூவிங் காயில் இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிருப்போம் ஒரு ஃப்ரேம்ல. இது மேலதான் பாயிண்டர் இருக்கும். நாம என்ன கரண்ட் மெஷர் பண்ணணுமோ அந்த கரண்ட்டை இந்த காயில்ல கொடுத்தோம் அப்படின்னா காயில் கரண்ட்டை வாங்கிக்கிட்டு இந்த காயில் மேக்னெட்ல இருக்கிறதுனால டார்க்கை ஜெனரேட் பண்ணும். பிகாஸ் ஆஃப் த டார்க் இது என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகுறப்ப நீடில் என்ன ஆகும்னா ஹரிசாண்டலா டிஃப்ளெக்ட் ஆகும். காயில் ரொட்டேட் ஆகுறப்ப ஜெனரேட் ஆகுற டார்க் வந்து டிஃப்ளெக்டிங் டார்க். அதோட ஃபார்முலா NBIA. இப்ப நீங்க கரண்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா காயில் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அப்ப நீடில் டிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். நீங்க ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் கொடுக்குறீங்கன்னா காயில் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அப்ப நீடில் டிஃப்ளெக்ட் ஆகி 5 இண்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமும் காயில் ரொட்டேட் ஆகும். அகைன் நீடில் என்ன ஆகும்னா ஃபர்தரா டிஃப்ளெக்ட் ஆகும். அதனால இந்த காயில் ரொட்டேட் ஆகுறப்ப நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுறதுலாம் ஓகே. ஆனா நீடில் வந்து கரெக்டான ரீடிங்ல ஸ்டாப் ஆகணும். அப்படி நீடில் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா கீழே நாம என்ன பண்ணா ஸ்ப்ரிங் பேலன்ஸ் போட்டு காயிலோட ரொட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணும். அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ்னால வர டார்க் வந்து கண்ட்ரோலிங் டார்க்னு சொல்லுவாங்க. இது வந்து சி டீட்டான்னு எழுதலாம். இதுல சி தான் டார்சனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா டார்க் கான்ஸ்டன்ட் கூட சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லலாம். இந்த சி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈக்குலிபிரியம்ல இது ரெண்டு ஈக்குவல். அப்ப NBIA இஸ் ஈக்குவல் டு சி டீட்டான்னு வந்துடும். இதுல இருந்து சி கண்டுபிடிச்சா NBIA பை தீட்டான்னு வந்துடும். கிவன்ல எல்லா டேட்டாவும் இருக்கு. போட்ட ஆன்சர் வந்துடும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100ன்னு சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0.01 சொல்லியிருக்காங்க. கரண்ட் வந்து 10 மில்லி ஆம்பியர்னு சொல்லியிருக்காங்க. அது ஆம்பியருக்கு மாத்திட்டேன்.
ஏரியா 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதை மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்திட்டேன். தீட்டா கொடுத்துருக்காங்க 0.05. தீட்டா ரேடியன்ல இருக்கணும். டிகிரில இருந்தா நீங்க ரேடியனுக்கு மாத்துங்க. சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். இப்ப இது கால்னாமீட்டரோட இன்டீரியர்ல இருந்து வர ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் நம்ம ரெகுலர் நோட்ஸ்ல இருக்கும். நீ இப்ப என்ன பண்ணுவாய், என்ட்ரன்ஸுக்கு படிக்கிறப்போ ஒரு சொதப்பல் பண்ணுவாய். இதை மட்டும் பார்த்துட்டு உள்ள போயிருவார் எக்ஸாம் ஆளுக்குள்ள. இந்த கொஸ்டின் வரப்ப இந்த ஃபார்முலா எழுத முடியாம ஸ்ட்ரகிள் ஆயிடுவா, கஷ்டப்படுவேன். கவனமா இருக்கும். போன கிளாஸ்ல கூட இந்த ஃபார்முலா வச்சு ஒரு லாஜிக் பார்த்தோம். ஒரு மாதிரி இந்த லூப் இன்க்ளைண்டா இருந்து, இப்ப நான் இன்னும் கூட காமிச்சேன். லூப் ஸ்ட்ரைட்டா இருந்தா NBIA, லூப் ஒரு மாதிரி சாய்வா இருந்தா NBIA சைன் தீட்டான்னு வரும் டார்க் ஃபார்முலா அப்படின்னு. அந்த லூப்போட டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எக்ஸ்பெரிமெண்ட் 6.1லயும் 6.2லயும் இருக்கும். இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் 6.1ஓட ரிசல்ட். பாருங்க, ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நீ நோட்ஸ் எடுத்து பாக்குறப்ப இப்ப சொன்னதை வச்சு நோட்ஸ் எடுத்து பார்த்தாலும் கிளாஸ்ல நடந்ததும் உனக்கு ரீவைண்ட் ஆயிடும். ரெண்டாவது காரணம் என்னன்னா, எதுவும் நம்மளோட கிளாஸ் நோட்ஸை தாண்டி வெளியே போகல. எல்லாமே வித்தின் கிளாஸ் நோட்ஸ்ல தான் இருக்கு. ஏதாவது ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் மைல்டா டிவியேட் ஆகுது. லைக் ப்ராப்ளம் நம்பர் 38 இந்த ஹாஃப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் டிவியேட் ஆகுது. அதுக்கு தான் இந்த கிளாஸ் பாக்குறோம். இந்த கிளாஸ் பார்த்தா அந்த டிவியேட் ஆன கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் கவர் ஆயிடும். முடிச்சாச்சுப்பா. 41 இப்ப எடுங்க. 40 முடிச்சாச்சு. 41 எடுங்க. Two resistance of 100 ohm and 200 ohm are connected in series with a battery of 4 volt and negligible internal resistance. A voltmeter is used to measure voltage across 100 ohm resistance, which gives reading as 1 volt. The resistance of voltmeter must be dash ohm. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்கப்பா. ஒன்னு வந்து 100 ohm, இன்னொன்னு 200 ohm. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. யாரோட அப்படின்னா ஒரு 4 வோல்ட் பேட்டரியோட. இந்த 100 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸா ஒரு வோல்ட் மீட்டர் போட்டிருக்காங்க. இந்த வோல்ட் மீட்டரோட ரீடிங் எவ்வளவுன்னா 1 வோல்ட். அப்போ வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வோல்ட் மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கொஸ்டினோட ரெக்குயர்மெண்ட் படி தெரியுது. அப்படி வோல்ட் மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா இவனை நீ வோல்ட் மீட்டராவே யோசிக்காத, ஒரு ரெசிஸ்டன்ஸா பாரு. இவனை ரெசிஸ்டன்ஸா பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளம் ஒரு நார்மல் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் தான். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்னா உனக்கு ஏதாவது வேணும்னா நீ ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வரலாம், அது ஒரு ஸ்டைலு. இந்த மாதிரி இன்டர்மீடியட் டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேட்டா வச்சு நீ என்ன பண்ணலாம்னா யோசிக்க ஆரம்பிக்கலாம். நான் டேட்டா வச்சு யோசிக்கிறேன். இப்ப இது 1 வோல்ட்னா பேரலா கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இங்கேயும் 1 வோல்ட் தான் வரும். இதை வச்சு இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கிறான். சப்போஸ் அந்த கரண்ட்டை நான் ஐடாஸ்னு போட்டுக்கிறேன். கரண்டோட ஃபார்முலா வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் 1, ரெசிஸ்டன்ஸ் 100 ஆம்பியர். இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேரலா இருக்காங்க. இவங்களுக்கு டோட்டலா 1 வோல்ட் தேவைப்படுது. இங்க டோட்டலா 4 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கோம். 4 வோல்ட் பேட்டரியில 1 வோல்ட் இவங்களுக்கு போயிருச்சுன்னா மிச்சம் 3 வோல்ட் தான் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இருக்கும். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ் 3 வோல்ட். இதை வச்சு இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் 3, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 200. கரண்டோட யூனிட் ஆம்பியர். இந்த இந்த இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் நான் ஐன்னு போட்டிருக்கேன். இந்த ஐ தான் இந்த இடத்துல வரும். இந்த ஐ தான் இங்க டிராவல் ஆகும். இந்த ஐ தான் இந்த இடத்துல வரும். இந்த ஐ தான் வந்து ரெண்டா பிரியுது. ஒன்னு ஐ டாஷ்னு ஆல்ரெடி போட்டாச்சு, இன்னொன்னு நான் ஐ டபுள் டாஷ்னு போடுறேன். அப்ப கிர்ச்சாஃப் கரண்ட் லா படி ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ டாஷ் பிளஸ் ஐ டபுள் டாஷ்னு எழுதலாம். இப்ப ஐ டபுள் டாஷ் கண்டுபிடிச்சா ஐ மைனஸ் ஐ டாஷ்னு வரும். ஐ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3/200 கண்டுபிடிச்சிருக்கோம். ஐ டாஷ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 1/100 கண்டுபிடிச்சிருக்கோம். 200 எல்சிஎம்மா எடுத்துக்கிறேன். 200ல 200 1 டைம், அப்ப 3 வரும். 200ல 100 வந்து 2 டைம்ஸ், அப்ப 2 வந்துரும். அப்ப 1/200 ஆம்பியர்னு வரும். ஐடியல் வோல்ட் மீட்டர்னா இது வழியா கரண்டே போகாது. ஏன்னா ஐடியல் வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி, கரண்டே போகாது. ஆனா இப்ப இது வந்து நார்மல் வோல்ட் மீட்டரா இருக்கு, ஐடியலா இல்ல. அப்ப இது வழியா கரண்ட் போகுது, அதனால இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. நீ அவ்வளவு யோசிக்க தேவையில்லை. என்னைய பொறுத்தவரையும் ஒரு வோல்ட் மீட்டரோ அம்மீட்டரோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ல சொல்றாங்க அப்படின்னா அதை நீ வோல்ட் மீட்டர் அம்மீட்டராவே பார்க்காத, அது ஒரு ரெசிஸ்டன்ஸா பாரு. அப்ப சர்க்கியூட்ல நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்தா சர்க்கியூட்டை எப்படி சால்வ் பண்ணுவோமோ அந்த ஸ்டைல்ல சால்வ் பண்ணிட்டு போயிடு. அதுதான் நான் இப்ப பண்ணியிருக்கேன். பட் ஐ டபுள் டாஷ் கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சு வோல்ட் மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா வோல்டேஜ் பை கரண்ட். வோல்டேஜ் 1 வோல்ட், கரண்ட் வந்து 1/200. சால்வ் பண்ணா நம்மளுக்கு 200 ஓம் முடிச்சாச்சுப்பா. 41 ஓம். அடுத்து என்ன, 42ல இருந்து 45 வரையும்
சாதாரணமா மேக்னடிசம்ல வர ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஸ்பெசிபிக்கா கால்வனாமீட்டர் அம்மீட்டர் கிடையாது. அதனால நான் இதை அழிச்சிடறேன். கால்வனாமீட்டர் அம்மீட்டர் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். The magnetic moment of bar magnet 0.5 ampere meter squared is suspended in uniform magnetic field of 8 into 10 power minus 2 Tesla. The work done in rotating it from its most stable to most unstable position கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம ரெகுலர் கிளாஸ்லயும் பார்த்திருப்போம். இப்ப நான் கொஞ்சம் டீடைல்டா இதை நடத்திடுறேன். இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான டயக்ராம். மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது கண்ணுக்கு தெரியாது. அப்ப நாம என்ன பண்ணலாம்னா டயக்ராமேட்டிக்கா அதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். எப்படி ரெப்ரசென்ட் பண்ணா இந்த மாதிரி லைன்ஸ் போடணும். எல்லா லைன்ஸோட லென்த்தும் ஈவனா இருக்கணும். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேசிங்கும் ஈவனா இருக்கணும். அப்படின்னா அதை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லலாம். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா பீனு போட்டுருங்க லெட்டரு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஈனு போட்டுருங்க. இதுல ஒரு பார் மேக்னெட் இருக்கு. பார் மேக்னெட்னா மேக்னெட்டிக் டைபோல். இதுல ஒரு சவுத் போல் இருக்கும், ஒரு நார்த் போல் இருக்கும். சவுத் போல்ல இருந்து நார்த் போலுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன ஆகும்னா ப்ரொஜெக்ட் ஆகும். மேக்னெட்டிக் மூமெண்ட்டை நான் என்ன பண்றேன்னா எம்னு போடுறேன். நான் மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு எம்னு சிம்பிள் எடுத்திருக்கேன். ஒரு புக்கு ஒரு சிம்பிள் எடுத்திருப்பாங்க. இது ஒரு மாதிரி இன்க்ளைண்டா இருக்கும். இந்த இன்க்ளைனேஷன் தீட்டா. இப்படி இன்க்ளைண்டா இருக்கிற இந்த பார் மேக்னெட் என்ன ஆகும்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சதுனால டார்க்கை ஜெனரேட் பண்ணி ஹரிசாண்டலா அலைன் ஆயிரும். அந்த டார்க்கை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா எம்பி சைன் தீட்டா. இப்ப இதுக்கான ப்ரூஃப் உனக்கு வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுவோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வெர்சஸ் மேக்னடிசம்னு ஒரு கம்பேரிசன் நோட்ஸ் இருக்கும். அந்த கம்பேரிசன் நோட்ஸ்ல 8th பாயிண்ட் இல்ல 9th பாயிண்ட் பார்த்தேன்னா இதுக்கான ப்ரூஃப் உனக்கு என்ன ஆயிரும்னா கிடைச்சிரும். நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படியே பேஸா வச்சுக்கிட்டு இதை டீல் பண்ணிருப்பேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எலக்ட்ரிக் டைபோல் வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துல இதை டெரைவ் பண்ணிருப்பேன். இதே மாதிரி டயக்ராம் போட்டு டெரைவ் பண்ணிருப்பேன். அப்ப நீங்க இன்க்ளைண்டா வச்ச டைபோல் என்ன ஆகுதுன்னா ஹரிசாண்டல் பொசிஷனுக்கு வருது. அப்ப இந்த பொசிஷன்ல தான் டைபோல் இருக்க விரும்புது. இதுதான் ஸ்டேபிள் பொசிஷன் சொல்லுவோம். ஏன் ஸ்டேபிள்னா நீ இதை ஏதாவது டார்ச்சர் பண்ணா இப்படி போயிட்டு திருப்பி உடனே இப்படி வந்துடும். ஸோ அதனால இதை ஸ்டேபிள் பொசிஷன். இந்த ஸ்டேபிள் பொசிஷன்ல இருந்து அன்ஸ்டேபிள் பொசிஷனுக்கு போகணும். அன்ஸ்டேபிள் பொசிஷன்னா 180 டிகிரின்னு அர்த்தம். ஸ்டேபிள் பொசிஷன்னா தீட்டா வந்து 0 டிகிரின்னு அர்த்தம். அப்ப ஸ்டேபிள்ல இருந்து அன்ஸ்டேபிள் தீட்டா 0 இருந்து 180 போறதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணணும்னு கேக்குறாங்க. அப்ப இதை இப்படி ரொட்டேட் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணும். பிசிக்ஸ் படி ஒர்க்கோட ஃபார்முலா ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் என்ன அப்படின்னா இன்டெகிரல் டவு இன்டூ டி தீட்டா, அதாவது டார்க் இன்டூ டி தீட்டா. டார்க் வந்து எம்பி சைன் தீட்டா, டி தீட்டா ரீடைன் பண்றேன். லிமிட் தீட்டா 0 டிகிரி டு 180 டிகிரின்னு இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இதான் ஸ்டேபிள் பொசிஷனுக்கான தீட்டா. இது அன்ஸ்டேபிள் பொசிஷனுக்கான தீட்டா. ஸ்டேபிள் பொசிஷனை ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னு சொல்லலாம். ஏன் இந்த பொசிஷனை ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னு சொன்னோம்னா நீ என்ன டார்ச்சர் பண்ணாலும் என்ன ஆகும்னா இப்படி போனது இப்படி வந்துடும். இதையே அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னு சொல்றோம் அப்படின்னா இப்ப இதுல தீட்டா 180யா, தீட்டா 180ன்னு போட்டா டார்க் 0 ஆயிடும். டார்க் 0னா அதை ஈக்லிபிரியம்னு சொல்லலாம். இதையே அன்ஸ்டேபிள்னு சொல்றோம்னா இதை லைட்டா டிஸ்டர்ப் பண்ணி விட்டா ஸ்டேபிளுக்கு வந்துடும். ஸ்டேபிள்ல இருந்தா தீட்டா 0, தீட்டா 0 போட்டா உங்களுக்கு என்ன ஆகும், டார்க் 0. டார்க் 0னாவே ஈக்லிபிரியம்னு சொல்லலாம். அப்ப டார்க் 0னா ஈக்லிபிரியம். தீட்டா 0 போட்டாலும் டார்க் 0, தீட்டா 180 போட்டாலும் டார்க் 0. அப்ப ரெண்டுலயுமே டார்க் 0ங்கிறதுனால ஈக்லிபிரியம் தான். ரெண்டுமே ஈக்லிபிரியம் தான். ஆனா இதை ஸ்டேபிள்னு சொல்றோம். ஏன்னா என்ன நோண்டுனாலும் இது இதுக்கே வந்துடும். அன்ஸ்டேபிள்ல இருக்கிறவனை நோண்டி விட்டா இதுக்கு திருப்பி ஸ்டேபிளுக்கே வந்துடும். இதெல்லாம் நான் உனக்கு எங்க டீடைல்டா நடத்திருக்கேன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற டைட்டில் நடத்திருக்கேன். மேக்னடிசம்ல கம்பேரிசன்ல திருப்பி நடத்திருக்கேன். மேக்னடிசம் நடத்துறப்ப திருப்பி ரீவைன் பண்ணிருக்கேன். அதே தான் இங்க திருப்பி ரீவைன் பண்றேன். ஏன்னா இந்த டைட்டில் வந்து நம்ம மைண்ட்ல இருந்து ஈஸியா வெளியே போற டைட்டிலா இருக்கு. நிறைய பேர் இந்த டைட்டிலை பத்தி பெருசா யோசிக்கிறது இல்ல. போன கிளாஸ்லயே கடைசி ஒரு 2 ப்ராப்ளம் இந்த ஸ்டைல்ல தான் பண்ணோம். அதுல தீட்டா ஓரளவுக்கு கிளியரா இருந்தது, ஈஸியா முடிஞ்சிருச்சு. இதுல தீட்டா ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள்னு சொல்றதுனால கொஞ்சம் ரீவைன் பண்றேன். இந்த கான்செப்ட் வந்து நாம எலக்ட்ரிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிக்கிறப்ப இதோட தொடர்ச்சியா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல என்ன ஆகும், மைக்ரோவேவ் ஓவன்ங்கிற குக்கிங் டிவைஸ் எப்படி வேலை செய்யுங்கிற அந்த ஸ்டோரியும் சேர்த்து நடத்திருக்கேன். அது சிலபஸ்ல இல்ல, ஆனா அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா நடத்திருக்கேன். ஸோ ரெகுலர்ல நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். இப்ப சால்வ் பண்ணுங்க. எம்பி வெளியே எடுத்துட்டா சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் தீட்டா, லிமிட் 0 to 180. லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா மைனஸ் காஸ் 180 வந்துடும். லோவர் லிமிட் அப்ளை பண்ணா மைனஸ் காஸ் 0. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் ஆயிடும். காஸ் 0 1,
காஸ் 180 -1 இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால டோட்டலா 2 டைம்ஸ் ஆஃப் எம்பின்னு வந்துரும். நான் எம் மேக்னெட்டிக் மூமெண்ட் சொல்றேன். மேக்னெட்டிக் மூமெண்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து 0.5ன்னு சொல்லிட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 8 × 10⁻². சால்வ் பண்ணா ஆன்சர் வரும். அவ்வளவுதான். 42 ஓவர். அடுத்து 43. தி கொரிசிவிட்டி ஆஃப் 43 எ பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அலைன் தம்செல்ஸ் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து கரெக்ட்பா. ஏன்னா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல வந்து நீங்க எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தா என்ன ஆகும்னா மெட்டீரியலோட மூமெண்ட் எல்லாம் வந்து டயால வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்டர்னலுக்கு ஆப்போசிட்ல அலைன் ஆகும். அதனாலதான் நம்மளுக்கு சசசபிலிட்டி நெகட்டிவா வருது. பேரால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாலும் பெர்ரோல என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு பேரலா தான் உங்களுக்கு அலைன் ஆகும். நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு டேபிள் கொடுத்திருப்பேன். அந்த டேபிளோட டயக்ராம் பார்த்தாவே தெரிஞ்சிடும். எக்ஸ்டர்னலா நம்ம ஹெச் கொடுத்தோம் அப்படின்னா மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டயக்ராம் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஹெச் நான் இப்படி போட்டிருப்பேன். நிறைய வட்டம் இருக்கும் இதுல. ஒரு வட்டமும் ஒரு மாலிகுல்னு அர்த்தம், ஒரு சப்ஸ்டன்ஸ்னு அர்த்தம். இதுல வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் இதே டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டயக்ராம் இருக்கும். நான் வந்து ஸ்டோரி மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் நடத்தியிருப்பேன். உனக்கு அந்த ஸ்டோரி மறந்துருச்சு அப்படின்னா நீ எடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு பதிலா நான் ஆல்ரெடி வீடியோ லெக்சர் ரெக்கார்டட் போட்டிருக்கேன். அதுல போய் அந்த ஸ்டோரியை ஒரு கிளான்ஸ் பாரு. ஒரு 10 நிமிஷத்துல அது என்ன ஆயிடும் முடிஞ்சிடும் அந்த ஸ்டோரி டிஸ்கஷன். அதுக்கப்புறம் நீ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தேன்னா இன்னும் ஈஸியா முடிக்கலாம். நீ எடுத்து படிச்சு குழப்பி இமேஜின் பண்றதுக்கு பதிலா மறந்துருச்சுன்னா இதெல்லாம் ஞாபகம் வரமாட்டேங்குது அப்படின்னா நீ ஒரு கிளான்ஸ் அதை பார்த்துட்டு பண்ணலாம். அப்ப ஏ வந்து கரெக்ட் பாயிண்ட்ல. அப்புறம் அட்ராக்ட் ஸ்லோலி டுவர்ட்ஸ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறாங்க. இது தப்பு. டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு நீங்க எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்ணா இமீடியட்டா அட்ராக்ட் ஆகும். அதனால பி வந்து இதுல தப்பு. ஹேஸ் சசசபிலிட்டி லிட்டில் மோர் தென் 0. கரெக்ட். அது வந்து கரெக்ட் தான். பி வந்து தப்பான ஆப்ஷன் ஃபார் பேரா. ஏன்னா பேரால வந்து நீங்க எக்ஸ்டர்னல் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டா அது என்ன ஆகும்னா அட்ராக்ட் ஆகும். சி வந்து ஹேஸ் சசசபிலிட்டி லிட்டில் மோர் தென் 0ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா சசசபிலிட்டி ஸ்லைட்லி கிரேட்டர் தென் 1 இருக்கும் பேராவுக்கு, ஹைலி கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஹை பாசிட்டிவா இருக்கும் அது வந்து பெர்ரோவுக்கு. அப்புறம் வந்து லோ இது நெகட்டிவா இருக்கும் அது வந்து என்ன அப்படின்னா டயாவுக்கு. இத பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அப்ப சியும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். டி மூவ் ஃப்ரம் எ ரீஜன் ஆஃப் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இது தப்பு. பேரா வந்து உங்களுக்கு வீக்ல இருந்து ஸ்ட்ராங்குக்கு மூவ் ஆகும். பெர்ரோவும் வீக்ல இருந்து ஸ்ட்ராங்குக்கு மூவ் ஆகும். டயா தான் ஸ்ட்ராங்ல இருந்து வீக்குக்கு மூவ் ஆகும். டயா மட்டும் ரிவர்ஸ் நேச்சர்ல வேலை செய்யும். மித்ததெல்லாம் வந்து ஃபார்வர்ட் நேச்சர்ல வேலை செய்யும். அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஏவும் சியும் கரெக்டா இருக்கு. ஏவும் சியும் கரெக்ட்ங்கிறது ஆப்ஷன் பில இருக்கு. கொஞ்சம் நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த கொஸ்டின் வந்து பெட்டரா புரியும். இப்பயும் புரிஞ்சிருக்கும். அதை எடுத்து படிச்சுட்டு வந்தேன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ 43 ஓவர். 44. The corrosivity of a magnet is 5 × 10⁻³ ampere per meter. The amount of current required to be passed in a solenoid of length 30 cm and number of turns 150 so that magnet gets demagnetized when inside solenoid is dash ampere அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு மேக்னெட் இருக்குப்பா. மேக்னெட்னா இதுல சவுத் போல் நார்த் போல்லாம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப இது மேல ஒரு சொலினாய்ட் சுத்தி கரண்ட் பாஸ் பண்றாங்க. எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்ணா இந்த மேக்னெட் டிமேக்னெட்டா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம பிஹெச் கர்வ் ஹிஸ்டரிசஸ் அப்படிங்கிற டைட்டில்ல இந்த கான்செப்ட டீடைல்டா படிச்சிருக்கோம். ஒரு மேக்னெட்டை டிமேக்னெட்டா மாத்துறதுக்கான அந்த சம்திங் அதுக்கு பேர் தான் கொரிசிவிட்டி. அதை ஹெச்ங்கிற சிம்பல்ல டினோட் பண்ணலாம். ஃபார்முலா NI/L. நம்ம கிளாஸ் நோட்ஸ் எடுத்து பாரு, நான் கொடுத்த மெட்டீரியல் எடுத்து பாரு, இந்த ஃபார்முலா இருக்கும். சம எவிடன்ஸோட நான் என்ன பண்ணிருப்பேன்னா இந்த ஃபார்முலா கொடுத்திருப்பேன். இதுல ஐ தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஹெச் இன்டு L/N வந்துடும். ஹெச் கொரிசிவிட்டி அது கொஸ்டின்ல இருக்கு 5 × 10⁻³ லென்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதை மீட்டருக்கு மாத்திட்டேன். அப்புறம் நம்பர் ஆஃப் டான்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 150. 5 × 30 150 கேன்சல் ஆயிரும். இதையும் மல்டிப்ளை பண்ணா 10 ஆம்பியர்னு வந்துடும்.
செம ஈஸிப்பா. நான் உனக்கு இந்த ஃபார்முலா வந்து நிறைய புக்ல இந்த ஃபார்முலா கொஞ்சம் சொதப்பலா இருக்கும். சொலினாய்டு படிச்சாதான் இந்த ஃபார்முலா வந்து டெவலப் பண்ற மாதிரி புக்ல இருக்கும். நான் சொலினாய்டு நடத்துறதுக்கு முன்னாடியே இந்த ஃபார்முலா உனக்கு என்ன பண்ணிருப்பேன்னா ஆஃபர் பண்ணிருப்பேன். இந்த டேமை வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ 44 ஓவர். அடுத்து 45. 45 வந்து ஒரு மேட்ச். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல ஏ, ஒய் வந்து மேக்னெட்டிக் சசசபிலிட்டி, எக்ஸ் வந்து மேக்னடைசிங் ஃபீல்டு. மேக்னெட்டிக் சசசபிலிட்டியை இந்த சிம்பல்ல டினோட் பண்ணலாம், மேக்னடைசிங் ஃபீல்டை இந்த சிம்பல்ல டினோட் பண்ணலாம். மேக்னடைசிங் ஃபீல்டு அதிகமாகுது, அப்ப சசசபிலிட்டி என்ன ஆகும்? மாறாது. சசசபிலிட்டி வந்து ஒரு கன்சர்ன் சப்ஸ்டன்ஸுக்கு கான்ஸ்டன்ட். பேரானா அது நெகட்டிவா இருக்கும், சாரி டயானா அது நெகட்டிவா இருக்கும், பேரானா வந்து உங்களுக்கு வந்து லோ பாசிட்டிவ், பெர்ரோனா ஹை பாசிட்டிவ்னு அது கான்ஸ்டன்ட். அப்ப நீங்க எக்ஸ்டர்னல் மேக்னடைசிங் ஃபீல்ட ரைஸ் பண்ண சசசபிலிட்டி என்ன ஆகும்னா ஒண்ணுமே ஆகாது. இதுதான் ஏ. ஏக்கு பதில் எந்த காலம் வந்து மேட்ச் ஆகுதுன்னா காலம் 3 வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது. முடிச்சாச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரெண்டாவது பில என்ன சொல்றாங்கன்னா, ஒய் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் கரண்ட் கேரிங் ஒயர், எக்ஸ் லெஸ் தென் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, எக்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆறுங்கிறாங்க. எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்னே தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒயர்ட்டாங்க. இதுல எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் விச் இஸ் லெஸ் தென் ரேடியஸ்ங்கிறாங்க. ஒரு லாங் ஒயர் இருக்கு, இந்த ஒயரோட ரேடியஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏ. இப்ப இவங்க சொல்ற எக்ஸ் வந்து இங்க இருக்குன்னு அர்த்தம். இதை எக்ஸ்னு போடலாம், ஆர்னு போடலாம். பாருங்க, ஏவோட கம்மியா போட்டிருக்கேன். இந்த மாதிரி பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கேட்கணும், கண்டுபிடிக்கணும். இன்சைட் ஒயர் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா μ0I R/2 πa². அப்ப பியும் ஆரும் எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. அப்ப பியும் எக்ஸ் எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. அப்ப கிராஃப் இப்படி வரும். இந்த கிராஃபே நாம இந்த மாதிரி ஒயருக்கு வரைஞ்சிருப்போம், இன்சைடுக்கும் அவுட் சைடுக்கும் சேர்த்து வரைஞ்சிருப்போம். நம்ம ரெகுலர் கிளாஸ் நோட்ஸ் படி ப்ராப்ளம் நம்பர் 34 இருக்கும், 33, 34, 35. இந்த 3 ப்ராப்ளத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் வச்சு இதை டெரைவ் பண்ணிருப்போம். நான் போன கிளாஸ்ல கூட இதை சொன்னேன். நான் இது வந்து கிராஃப் மட்டுமே ப்ராப்ளமா உனக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம்னு சொல்லிருந்தேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இன்சைட் ஒயருக்கான ஃபார்முலா, அதுபடி கிராஃப் வரைஞ்சிருக்கேன். அப்ப செகண்ட் காலமுக்கு எனக்கு எந்த கிராஃப் செட் ஆகுது அப்படின்னா பிக்கு வந்து சாரி ஆமா, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி. செகண்ட் கிராஃப் பிக்கு பதில் எனக்கு எது செட் ஆகுதுன்னா 1 செட் ஆகுது. சோ முடிச்சாச்சு. அப்புறம் சி என்ன அப்படின்னா அகைன் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் கரண்ட் கேரிங் ஒயர். இதுல எக்ஸ் கிரேட்டர் தன் ஏங்கிறாங்க, அப்ப வெளியே போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்குங்கிறாங்க. எக்ஸ் வந்து ஏ ரேடியஸோட கிரேட்டரா இருக்கு. அப்ப அவுட் சைட் ஒயர் பாயிண்ட், அவுட் சைட் ஒயர் வரப்ப பிக்கும் எக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, இன்சைட் ஒயர் வரப்ப பிக்கும் எக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன. இன்சைட்ல பியும் எக்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அந்த கிராஃப் வரைஞ்சிட்டேன். அவுட் சைட்ல பியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா μ0I/2πr இல்லைன்னா 2πx. அப்போ உங்களுக்கு பிக்கும் எக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு. அப்ப கிராஃப்க்கு வந்து இப்படி வரையலாம். ஸோ அப்போ மூணாவது சி கிராஃபுக்கு வந்து சி மேட்சுக்கு வந்து எது மேட்ச் ஆகுது அப்படின்னா 4th ஒன் மேட்ச் ஆகுது. இதை வச்சு நீங்க டியை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டிக்கு வந்து அப்போ உங்களுக்கு செகண்ட் ஒன் மேட்ச் ஆகும். டி என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் சொலினாய்டு, எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டருங்கிறாங்க. இன்சைட் சொலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம் அண்ட் கான்ஸ்டன்ட். ஆனா ஒரு செர்டைன் டிஸ்டன்ஸை தாண்டி இருக்குன்னா சுத்தமாவே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. இதான் சொலினாய்டு. சொலினாய்டு ஃபுல்லா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா இருக்கும். அப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டாவே இருக்கும். ஆனா இந்த டிஸ்டன்ஸ் சொலினாய்டை தாண்டி வெளியே வந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டே இருக்காது. அதனால கர்வ் இப்படி வருது. ஸோ அப்போ வந்து டிக்கு வந்து செகண்ட் ஒன் என்ன ஆகுதுன்னா மேட்ச் ஆகுது. முடிச்சாச்சுப்பா. இதோட JEE 2024 மேக்னடிசம் ஓவர், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த லெசன் வந்து EMI அண்ட் ஏசி, அதை நம்ம கமிங் ஃப்ரைடே சாட்டர்டே பார்க்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. கிளாஸ்ல இருக்கிறவங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். தேங்க்யூ.